ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 3 குரு, விதி எண் 3 குரு. நீதி, நேர்மை, நாணயம், சிறந்த அறிவு, கலை ஆர்வம், அழகு, பேச்சு திறன், சுறுசுறுப்பு, ஞாபக சக்தி, கடவுள் பக்தி எல்லாம் இவற்றை இருக்கும். ஆடம்பரம் பிடிக்காது. முன்னோர் வழிப்படி தான் நடப்பாரு. பணத்தை விட கௌரவமா வாழ நினைப்பாரு. மனிதர்கள் மாணிக்கமா திகழக்கூடியவரு. யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு. பிறர் கஷ்டப்பட்டா வேண்டிய உதவிகளை செய்வாரு. செய்யும் தொழிலோட கௌரவ குறைச்சலா பேசினா இவருக்கு கோபம் வந்துடும். நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்குன்னு அப்படின்னு நம்பி வாழ்வாரு. இவருடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிலர் இவரை ஏமாத்திடுவாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். இவரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். நல்ல மனிதர்களுடைய உதவி தேடி வரும். இளம் வயசுலேயே போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. தாய், தந்தை, மனைவி, குழந்தை மேல் பாசம் அதிகமா இருக்கும். சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டாரு. சிறு வயசுலேயே குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவர். முடி கொட்டி வழுக்கையும் விழுகும். ஆராய்ந்த பின் தான் எல்லோர்ட்டையும் நட்பு வச்சுக்குவாரு. மூலம், வாய்வு, அதிக சிந்தனை, ஸ்கின் கோளாறு, ரத்த ஓட்ட கோளாறு, பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.